ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம போன ஆடியோவில் பார்த்த மாதிரி ஆரண்ய காண்டத்தில் இப்போ நம்ம உத்தரகாண்டத்தோட ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். அதாவது ராவணன் மகன் இந்திரஜித்தை ராவணனை இவாளெல்லாம் வீழ்த்திட்டு ராமர் பட்டாபிஷேகம் ஆனோன்னு அதுக்கான எப்படி அதன்னுட்டு வியப்போடு கேட்குற ரிஷிகளினுடைய வார்த்தையை இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போது நீ ராமருக்கு இப்படிலாம் கொண்டு நீ நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருக்க, ராவணனை கொன்னது நல்லவாளுக்கு நல்லதை நடத்தி காட்டிருக்கு, அதுபோல் வேறு பல அரக்கர்களையும் யுத்தத்தில் நீ வீழ்த்திருக்கேன்னுட்டு வாழ்த்துறாங்க அந்த ரிஷிகள். ஆனால் ராவணனுடைய மகன் இந்திரஜித்தை நீ வீழ்த்திருக்கப்பார், அது ரொம்ப பிரமிப்பான விஷயம். அவனை வீழ்த்தினதில் எங்களுக்கு நீ அபயம் அளிச்சிருக்க, நிலையான புகழ் உன்னுடையதாயிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ரிஷிகள். அப்போ ராமர் சித்த வியப்போடு கேட்குறார், ரொம்ப பலம் வாய்ந்த கும்பகர்ணனை வீழ்த்திருக்கேன், மகோதரன் ராவணன் இவாள்லாம் வீழ்த்திருக்கேன், ஆனால் ராவணனுடைய மகனை வெண்ணது குறிப்பிடத்தக்கதாக நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னுட்டு கேட்குறாங்க. அப்போது ராமர் கேட்டதுக்கு அகஸ்தியர் பதில் சொல்கிறார், நிகரற்ற வீரம் படைத்த இந்திரஜித்தை பற்றி சொல்கிறேன், அதுக்கு முன்னே அவனுடைய தந்தை ராவணனை பற்றிய விவரங்களையும் உனக்கு சொல்கிறேன், அவனுடைய பிறப்பு அவன் பெற்ற வரங்களை பற்றி நீ அறிஞ்சிக்கணும்னுட்டு பீடிகையோடு பேச ஆரம்பிக்கிறார் அகஸ்தியர். புலஸ்தியர் அப்படின்ற மகரிஷி ரொம்ப கீர்த்தி படைத்தவர். அவர் பிரம்மதேவனுடைய மகன். துருணாபந்து அப்படின்ற ரிஷியினுடைய மகள் அனுமதி இல்லாமல் விதிமுறையை மீறி புலஸ்தியனுடைய ஆசிரமத்துக்கு அருகே போயிட்டாங்க. இப்படி கட்டுப்பாட்டை மீறி நடக்கிறவாளுக்கு அவள் ஏற்கனவே விதிச்சிருந்த சாபத்தின்படி அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. அதாவது புலஸ்தியர் ஆசிரமத்துக்கு விதிமுறையை மீறி போனதுனால அந்த ரிஷியினுடைய மகள் கர்ப்பம் தரிச்சிடுறாங்க. இதுக்கு பின்னர் அவளுடைய தந்தையின் வேண்டுகோளை ஏற்றுண்டு புலஸ்தியர் அவளை தன்னுடைய மனைவியாக அங்கீகரிக்கிறார். அவள் பெற்றெடுத்த மகனின் பெயர் விஸ்ரவஸ். தந்தையை போலவே அவன் நிகரற்ற தவ வலிமை இந்த குழந்தைக்கும் இருந்தது. இவர் பரத்வாஜ மகரிஷியின் மகளான தேவவர்ணனி அப்படின்ற பெண்ணை மணந்தார். இவாளுக்கு பிறந்தவன் தான் வைஸ்ரவணன். அவன் பெரும் தவங்களை செஞ்சான். அவன் முன்ன பிரம்மதேவன் தோன்றின போது வேண்டிய வரத்தை கேட்குமாறு அவர் சொல்கிறச்சே, உலக நாயகர்களில் ஒத்தனாக இருந்து எல்லாருக்கும் நன்மை புரிய நான் விரும்புகிறேன்னுட்டு அவன் சொன்னான். இதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் பிரம்மதேவன். யமன், இந்திரன், வருணன் இந்த 3 4வது உலக நாயகனை தேர்ந்தெடுக்கணும்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். அந்த பொறுப்பை நான் உனக்கு அளிக்கிறேன். இந்த புஷ்பக விமானத்தையும் வச்சுக்கோ, விரும்பின இடத்துக்கு போகிற தன்மை வாய்ந்தது இது, நீ செல்வத்துக்கு அதிபதி ஆகிறேன்னுட்டு வரமளிக்கிறார். வைஸ்ரவணன் இப்படி குபேர பதவியை பெற்று குபேரனாக மாறுறார் இந்த வைஸ்ரவணன். இதுக்கு பின்ன தன்னுடைய தந்தை விஸ்ரவசை அணுகி அந்த குபேரன் தனக்கு உகந்தது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தருமாறு வணக்கத்தோடு கேட்டுக்கிறார். அவர் தெற்கு கடற்கரைக்கு அப்பால் திரிகூட மலையை ஒட்டி லங்கை அப்படின்ற ஒரு பெரிய அழகான நகரம் இருக்குது. ராட்சசர்களின் ஆணையை ஏற்றுண்டு தேவதச்சன் விஸ்வகர்மாவினால் நிர்ணயிக்கப்பட்ட நகரம் அது. இந்திரனுடைய அமராவதிக்கு நிகரான இடம் அந்த லங்கை. விஷ்ணுவின் தாக்குதலுக்கு பயந்து ராட்சசர்கள் அந்த இடத்த விட்டு ஓடி இருக்காங்க. இப்போ அந்த நகரத்தில் அரசனும் இல்லை, பிரஜைகளும் இல்லை. நீங்கள் அங்கே போய் இருந்துட்டு உலகத்துக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்ன குபேரனுடைய சிறப்பான நிர்வாகத்தின் காரணமாக லங்கை பல மேன்மைகளை அடைஞ்சது. கந்தர்வர்களாலும் தேவர்களாலும் பாராட்டப்பட்டவனா செல்வத்துக்கு அதிபேர்ந்தியா குபேரன்ற பெயர் கொண்டு அந்த வைஸ்ரவணன் அங்கே வாழ்ந்துன்னு வந்தார். இப்படி ராவணனுடைய வரலாற்றை சொல்லிகிட்டே வந்தவர் குபேரன் லங்கைக்கு போகிறதுக்கு முன்ன அங்கிருந்த ராட்சசர்கள் புரிஞ்சுன்னு வந்த கொடுமைகளை எடுத்து சொல்லி அவளை அழிக்குமாறு தேவர்களால் வேண்டிக் கொள்ளப்பட்ட விஷ்ணு ராட்சசர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுறார். மால்யவன், சுமாலி, மாலின்னு 3 சகோதரர்கள் ரொம்ப தவங்கள் புரிஞ்சா. அதன் காரணமாக வரங்களையும் பெற்றுண்டா. அவளுடைய ஆளுகையில் தான் லங்கை இருந்தது. இவாளை எதிர்த்து போரிட்ட விஷ்ணுவினால் மாலி கொல்லப்பட்டாயிடுறது. மேலும் பல ராட்சசர்களும் மாண்டுடுறாங்க. சுமாலி, மால்யமா இவா மிஞ்சியிருந்த ராட்சசர்களும் பயந்து ஓடிடுறாங்க. ரசாதளம் அப்படின்ற கீழ் உலகில் அந்த ராட்சசர்கள் போய் பயந்துண்டு விஷ்ணுவுக்கு பூந்து நடுறாங்க. இதுக்கு பின்னதான் குபேரனான வைஷ்ணவன் ஏற்கனவே சொன்னபடி லங்கையை தான் இருப்பிடமாக்கிக்கிறார். கொஞ்ச காலம் போகிறது. ரசாதளத்தில் புகுந்திருந்த சுமாலி வெளிப்படுறார். தன்னுடைய பெரும் அழகு பொருந்தின பெண்ணான கைகசியோட மனம் ஒரு நிலை கொள்ளாமல் பூலோகத்தில் பல பாகங்களை அலைஞ்சு தெரிகிறார். அப்போ தன்னுடைய தந்தை விஸ்ரவத்தை பார்க்கறதுக்காக குபேரன் தனக்கு பிரம்மதேவனால் அழிக்கப்பட்டிருந்த புஷ்பக விமானத்தில் பறந்துட்டே இருந்தார். ஒளி வீசுகிற அவன் முகத்தையும் அவனுடைய புகழையும் நினச்சி பார்த்துட்டே சுமாலி தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்புகிறார். அங்கே தான் மகள்கிட்ட, உனக்கு திருமண பருவம் வந்துட்டது, லக்ஷ்மியிடம் நிறைஞ்சிருக்கிற சிறப்புகள் உங்ககிட்ட அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தைகள் மேலும் தொடர்றது நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.